Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு அல்லம் சட்னி பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் பச்சரிசி எடுத்துருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சரிசி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை பயிரும் அரிசியும் நல்லா அலசியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். பச்சை பயிரும் அரிசியும் நல்லா ஊறிட்டுருக்கு. சில பச்சை பயிறு முளை விட்டுருக்கு. இது போல் முளை வந்த பயிறு நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இது 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். பயிறு வகைகள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அலசி எடுத்துட்டோம்னா அதில் இருக்க ஃபைட்டிக் ஆசிட் கம்மியாயிடும். நம்மளுக்கு வாயு தொல்லை வராமல் இருக்கும். இப்போ பச்சை பயிரையும் அரிசியும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த பச்சை பயிறு கூடவே ஒரு வெங்காயம், 1/4 இன்ச் இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அரைச்ச இந்த மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் மிச்சம் இருக்கிற பச்சை பயிரையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பச்சை பயிரையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. மாவு அரைக்கும் போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பெசரட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அல்லம் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த இந்த கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சியோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும். தெலுங்குல இஞ்சி சட்னியை தான் அல்லம் சட்னின்னு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவோ கடலைப்பருப்போ சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இஞ்சி, புளி, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சூடு பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்மளோட அல்லம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெசரட்டு தோசை போட்டுக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க.
கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பெசரட்டு மாவை இந்த தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நம்ம எப்போவுமே தோசை போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஓரங்களில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் நல்லா செவக்க வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குங்க. இன்னொரு பக்கமும் நல்லா வேகட்டும். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் இன்னொரு தோசையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கிறிஸ்பியான ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டு வித் அல்லம் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.